என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவல் லக்ஸுரி வாட்ச் நான் ஒன்று வாங்கியிருக்கேன் இப்போ தான். ஸோ திஸ் இஸ் த வாட்ச் கைஸ், யூ கேன் ஹாவ் அ லுக். ஸோ இப்படி தான் இருக்கும் பார்க்க. ஸோ இதோட விலை வந்து 35,000 ருபீஸ். சில பேர் 35,000 கொடுத்துலாம் யாராவது போய் வாட்ச் வாங்குவாங்களா அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். சில பேர் வந்து என்ன 35,000 தான் நீ வாட்ச் வாங்கியிருக்க, நான்லாம் 3 lakhs வாட்ச் வச்சிருக்கேன், 3 கோடிக்கு நான் வாட்ச் வச்சிருக்கேன் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். நான் எதுக்காக இந்த வாட்ச் 35,000 கொடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, டு ஃபீல் ரிச்சர். இது வந்து நான் டைம் பார்க்கறதுக்காக நான் ஒன்று வாங்கல, அதை என் ஃபோன்லேயே நான் பார்த்துட்டு போயிடுவேன். 35,000 ரூபாய்க்கு என்னால் ஒரு வாட்ச் வாங்க முடியும், ஒரு ரிச் ஃபீல் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வாட்ச் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் எவ்வளோ ரிச்சாக நான் ஃபீல் பண்ணுறேனோ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் இருக்க போகிறேன். நான் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நான் பணம் நான் ஏர்ன் பண்ண போகிறேன். நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது, நான் என் கிளைண்ட் கிட்ட பேசும்போது, நான் ஒரு பிஸ்னஸ் டீல் பேசும்போது, ஒரு மணி நெகோசியேஷன் பண்ணும்போது என்னால் நிறையா பணத்தை மேக் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த வாட்ச் வாங்கியிருக்கேன். இப்போ கூட இந்த வாட்ச் நான் 35,000 கொடுத்து நான் அந்த வாட்ச் வாங்கினதுக்கு வந்து சீப்பாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் வந்து 35,000 ரூபாய்க்கு தான் நான் வாட்ச் வாங்கியிருக்கேன்? ஏன் நான் ஒரு 3 லட்சம் கொடுத்து என்னால் வாட்ச் வாங்க முடியல? ஏன் ஒரு 3 கோடி ரூபா வாட்ச் என்னால் வாங்க முடியல? ஒரு ஏழை எப்படி யோசிப்பானா, 35,000 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு வாட்ச் வாங்கணுமா? ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன், ஏன் 3 கோடிக்கான ஒர்த்துள்ள வாட்சை என்னால் வாங்க முடியல? ஏன் நான் இன்னும் ஒரு கைஸ் இதுதான் என்னோட டெஸ்க்கு, சரியா? இதான் என்னோடய லேப்பு, இது என்னோடய லைட்டு, என் டெஸ்க்கு, இங்கே தான் நான் ஒர்க் பண்ணுற இடம், தூங்குகிற இடம் எல்லாம். இது என் ஃப்ரெண்ட் ரூமு, ஒரு 3 பேர் இதுதான் இங்கே தான் இருக்கோம் நாங்கள், சரியா? நான் ஏன் இன்னும் இந்த ரூமில் இருக்கணும்? நான் ஏன் ஒரு பேலஸில் இல்லை? எனக்கு கீழே ஒரு 10 பேர், என் வீட்டில் வேலை செய்கிறவங்க ஏன் 10 பேர் இல்லை? நான் ஏன் இன்னும் சீப்பான ட்ரெஸ்லாம் நான் வேர் பண்ணிகிட்டு இருக்கேன்? என் பைக் இன்னும் ஏன் 1 கோடி இல்லை? நான் ஏன் இந்த டஞ்சன் வாழ்க்கையிலே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்? ஏன்னா அது கூட ஒர்த்து இல்லையா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே இருக்குது. கைஸ், நீங்கள் இப்போ என்ன கார் வச்சுருக்கீங்க? நீங்கள் எந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? எவ்வளோ ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க? எவ்வளோக்கான வாட்ச் வச்சுருக்கீங்க? எவ்வளோ ஒர்த் உள்ள ரிச் லைஃப் ஸ்டைல் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிங்க. டு யூ திங்க் யூ டோன்ட் டிசர்வ் மோர்? நீங்கள் அதுக்கு மேலே ஒர்த்து இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் அவ்வளோதான் ஒர்த்தா? இப்போ நீங்கள் என்ன லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அவ்வளோதான் நீங்கள் ஒர்த்தா? நீங்கள் சொல்லுங்கள். உங்களை விட திறமை இல்லாதவன், உங்களை விட மோசமானவன், உங்களை விட எந்த திறமையும் இல்லாதவன் எவனோ கோடீஸ்வரனாக இருக்கான், பணக்காரனாக இருக்கான். ஆனால் ஏன் நீங்கள் இல்லை? ஏன் நான் இல்லை? அந்த கேள்வி உங்களுக்கு இல்லையா? அது உங்களுக்கு கோவத்தை உருவாக்கலையா? நான் ஏன் இன்னும் இந்த லைஃப் ஸ்டைலில் ஏன் நான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றதே எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. ஏன் இன்னும் 35,000 ரூபாய்க்கு தான் நான் வாட்ச் வாங்கிட்டு இருக்கேன்ற கோவமாக இருக்குது. நான் எதுக்கு இன்னும் இந்த லைஃப் ஸ்டைலில் இருக்கேன்? அந்த எண்ணம் தான் எனக்கு இருக்குது. இதை நான் எப்படி நான் வந்து அதிகமாக இன்னும் எனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலை கைஸ். இன்றைக்கி நான் ஏர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா 10,000, ஓகேவா? இன்றைக்கி என் பேங்க்குக்கு வந்த அமௌண்ட் 10,000. எனக்கு 10,000 வந்ததுக்கப்புறம் கூட என்னடா இது 10,000 ரூபாயா? என்னடா இன்றைக்கி 10,000 ரூபா தான் வச்சுருக்க, இன்னும் 50,000 ரூபா ஏன் இன்றைக்கி சம்பாதிக்கல? ஏன் இன்றைக்கி 1 லட்ச ரூபா நீ சம்பாதிக்கல? Feb 20 இந்த மாதத்தில் நான் 1 lakh நான் ஏர்ன் பண்ணேன். நான் இப்போது Feb 26 நினைக்கிறேன் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது. Feb 26 அன்னைக்கு 1,70,000 கிட்ட நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். நான் ஒரே நாளில் 60,000 நான் ஏர்ன் பண்ணேன். இன்றைக்கி வந்த அமௌண்ட் 10,000. ஏன் டெய்லி என்னால் 60,000 ஏர்ன் பண்ண முடியல? ஏன் நான் அதை ரிப்பீட் பண்ண முடியல? ஏன் டெய்லி என்னால் 1 lakh ஏர்ன் பண்ண முடியல? ஏன் இன்றைக்கி 10,000 ரூபா தான் என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு? இப்போ எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு பத்தலை கைஸ். இது 10,000 ரூபா தான் நான் ஒர்த்தா? ஐ டிசர்வ் மோர். யாரோ பணக்காரன் இருக்கான், ஏன் நான் இருக்கக்கூடாது? உங்களுக்கு என்ன நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன வீடு வேணும், எவ்வளோ பணம் வேணும், எவ்வளோ கார் வேணும், எவ்வளோ பைக், எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நீங்கள் இருக்கணும், நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ அதே ஆசை தான் எல்லாருக்கும் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் எல்லாருக்கும் வேணும். உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் எனக்கு வேணும். எனக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும். எல்லாரும் ஒரே விஷயத்துக்கு தான் சண்டை போடுறோம். நீங்கள் நானும் காம்படிஷனில் இருக்கோம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காம்படிஷனில் இருக்கீங்க. நீங்கள் இந்த உலகத்துக்கூடயே காம்படிஷனில் இருக்கீங்க. இதில் யார் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ, இதில் யார் அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களோ, இதில் யார் அதிகமாக டிசிப்ளின்டாக இருக்காங்களோ, இதில் யார் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டெய்லியும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவன் தான் ஜெயிக்க போகிறான். எனக்கு மோட்டிவேஷன் இல்லை, நான் லேசியாக இருக்கேன், என்னால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா, யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் வாட் இஸ் யோர் லிவிங் ரைட் நவ். உங்கள் வாழ்க்கை இப்போ நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்களோ அது உங்களுக்கு போதும் நீங்கள் நினைக்கிறீங்க. அது உங்களுக்கு வழியே தரல, அது உங்களுக்கு கஷ்டத்தையே தரல. தட்ஸ் வை யூ ஆர் கம்ஃபர்டபுள். எந்த வேலையும் பார்க்காம இருக்கிறது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியல, சோம்பேறியாக இருக்கிறது பிரச்சனையாக தெரியல, பணம் சம்பாதிக்கிறது உங்களுக்கு பிரச்சனையாக தெரியல. எனக்கு அப்படி இல்லை கைஸ்.
எனக்கு 1 லட்சம் சம்பாதிச்சு இப்போ எனக்கு பத்தலை. இப்போ எனக்கு இந்த மாதம் நான் 2 லட்சம் சம்பாதிச்சாலும் எனக்கு பத்தலை. இன்னும் எனக்கு வேணுன்றது ரொம்ப தூரம் நான் போக வேண்டியது இருக்குது. அதுக்கு நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன்றது தான் அந்த எண்ணத்தில் நான் போயிட்டுருக்கேன். ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி 24 மணி நேரம் இருக்குது. டைம் இஸ் மணி. உங்கள் லாஸ்ட் 20 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? எவ்வளோ மணி நேரம் நீங்கள் பணம் ஏர்ன் பண்ணுறதுக்கு போன 24 மணி நேரம் நீங்கள் உங்களோட 100% கொடுத்தீங்க. நீங்கள் 100% கூட கொடுக்கலனா யூ டோன்ட் டிசர்வ் மணி. ஐ டிசர்வ் மணி. யார் ஹார்ட் ஒர்க் பண்ணுறானோ அவனுக்கு தான் போய் பணம் சேரணும். சோம்பேறிக்கு பணம் சேரக்கூடாதுல்ல, ரைட்? யார் அதிகமாக கஷ்டப்படுறானோ, யார் அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ணி டிசிப்ளின்டாக இருக்கானோ அவனுக்கு தானே எல்லா பணமும் போகணும். கரெக்ட்? Yeah guys, if you want money, you work for it. If you want money, you work for it. Bye guys. They say that I'm on the road, maybe I just lost control. These nights keep on taking tolls. Find me out here on my own. You keep blowing at my phone. Maybe I just lost control. These nights keep on taking tolls. On my own. They say that I'm on the road, lost control. These nights keep on taking tolls. Find me out here on my own. You keep blowing